Hi, I'm Dr. Amrita, consultant pediatrician from Curis Hospitals, Trichy. Hello, I'm Dr. Bhuvani Anureka. I'm a consultant gynecologist at Curis Hospitals, Trichy. World Breastfeeding Week is celebrated every year in the first week of August. So we are here to break few myths surrounding breastfeeding and answer common questions related to breastfeeding. So ma'am, உங்களை பொறுத்த வரைக்கும் what are the top 3 mistakes every breastfeeding mother make in their daily routine? Okay, மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா posture தான். அவங்க யூஸ்வலாக பேபியை கம்ஃபர்ட் பண்ணணுங்கிறக்கா ஒரு ஃபார்வர்ட் லீனிங் போஸ்டர்லேயே ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஏன்னா பேபிக்கு கால்சியம் பாஸ் ஆன் ஆகிட்டு இருக்கும், அவங்க போன் மினரல் டென்சிட்டியும் குறையும். ப்ரொலாங்டாக அந்த மாதிரி உட்காரும்போது ஷீல் ஹாவ் பேக் பெயின். அண்ட் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பேபி அழுதாலே ஃபீடுக்கு தான் அழுகுதுன்னு நினச்சிட்டு எடுத்து ஃபீட் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராப்பர் அந்த பேபியோட அழுகை எதுக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணாமல் ஃபீட் பண்ணுறது. இன்னொரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கும், த ஸ்மாலர் பிரெஸ்ட் ப்ரொடியூஸ் லெஸ் மில்க் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. இன் யோர் ஒப்பீனியன் சின்ன பிரெஸ்ட்ல தான் கம்மியான மில்க்கு, உங்களுக்கு பிரெஸ்ட் சைஸ்ல பெருசா இருந்துச்சுன்னா நிறைய மில்க் வரும்ன்றது உண்மையா? நோ அப்சல்யூட்லி நாட். ஏன்னா பிரெஸ்டோட சைஸை டிபெண்ட் பண்ணி இல்லை மில்க் ப்ரொடக்ஷன். இட்ஸ் அபவுட் த கிளாண்டுலர் டிஷ்யூ. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து பேபி அழுதாலே எடுத்து ஃபீட் பண்ணிடுறாங்க இல்லையா? நீங்கள் ஹங்கர் கியூஸ்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி பார்க்க? கண்டிப்பாக ஹங்கர் கியூஸ்ன்றது ஒரு பேபியும் இண்டிவிஜுவலாக காட்டுற ஒரு விஷயம். ஸோ காமன் ஹங்கர் கியூஸ்ன்றது இட்ஸ் வெரி ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் பை எவ்ரி மதர். ஸோ இட்ஸ் கால் ரூட்டிங், லிப் ஸ்மேக்கிங் அண்ட் டங் த்ரஸ்டிங். ஸோ வாயை வந்து சப்புறது, வாயை சப்பிட்டு பிரெஸ்ட் பக்கம் கழுத்தை திருப்புறதுன்றதுக்கு பேர் தான் ரூட்டிங். ஸோ இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மோஸ்ட் காமன் மிஸ்டேக் மதர்ஸ் பண்ணுறது என்னென்னா எல்லா அழுகைக்கும் பாலை வந்து கொடுக்கறது தான். ஸோ வி அட்வைஸ் சம்திங் கால்ட் அஸ் டிமாண்ட் ஃபீடிங் வர்சஸ் ஷெட்யூல்ட் ஃபீடிங். ஸோ டிமாண்ட் ஃபீடிங் பெட்டரா இல்லை ஷெட்யூல்ட் ஃபீடிங் பெட்டரா? As a rule for pediatricians, baby-led feeding or demand feeding is the best. Schedule feeding அப்படின்றது நாங்கள் சில பேபிஸை ஐடென்டிஃபை பண்ணி 2 hours once 3 hours once ஃபீடிங் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் schedule feeding is never recommended by any pediatrician. So ma'am, is there any way to increase breast milk production? வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் டேப்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை தான் நான் வந்து ஃபுட் தான் மெயினாக சொல்லுவேன். ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் முருங்கைக்காய், வெந்தயக்கீரை, பூண்டு அண்ட் ட்ரை ஃபிஷ், கருவாடு ஃபிஷ், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் பிரெஸ்ட் மில்க்கு. மோர் தேன் தட், ஒரு மதர் எமோஷ்னலாக எப்போ வந்து ஹாப்பியாக இருக்காங்களோ, மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ, த பிரெஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீசஸ். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது சொல்லணும், இது சொல்லக்கூடாதுன்றது ஏதாவது இருக்கா? ஸோ ஆஸ் வி வர் டிஸ்கஸிங் ஏர்லியர், இந்த ஹங்கர் கியூஸ் பற்றி தெரியாமல் அழுதுட்டு இருக்கா எடுத்து ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது, நீ சரியாக ஃபீட் பண்ணாதனால தான் அந்த பேபி லீனாக இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் மதரை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் சம் மதர்ஸ் மைட் ஹேவ் அ டெண்டன்சி டு கோயிங் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், டிப்ரெஷன், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களை ட்ரிகர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். What is golden hour after birth? Golden hour after birth is very important. It is the first hour after the baby is born. So irrespective of vaginal or cesarean section, immediately after the mother is stable, we will ask the mothers to initiate breastfeeding. They will start producing colostrum. Colostrum is nothing but seam pulp. It is the first vaccine the baby will receive. நாங்க சொல்ற சில indications தவிர mother has to give breast milk to all the babies in this golden hour of their life. பீடியாட்ரிஷியன் சொல்கிற சில கண்டிஷன்ஸ் அப்போ ஃபார்முலா ஃபீடிங் கொடுத்தா போகிறோம், மற்ற எல்லா நேரத்துலையும் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஃபார்முலா ஃபீட்னு சொல்லும்போது பீப்புள் யூஸ்வலி திங்க் இல்லை ஃபார்முலா ஃபீட் பேபிஸ்க்கு கொஞ்சம் வெயிட் கெயின் நல்லாயிருக்கும், நல்லா தூங்குவாங்க. இஸ் தட் ட்ரூ? இட்ஸ் அ கம்ப்ளீட் மித். ஃபீடிங் பேட்டர்ன் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ஸ்லீப் சைக்கிள் அட் ஆல். Irrespective of formula feeding or breastfeeding, each child would sleep according to their own sleep patterns. மேம், இப்போ காமனாக பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் பம்ப் பண்ணி மில்க்கு பசங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பட் சொசைட்டி இன்னும் இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பம்பிங்னால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலி தெர் இஸ் நோ மெடிக்கல் கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் பிரெஸ்ட் மில்க் பம்பிங். இப்போது நம்ம ஒர்க்கிங் மதர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பம்ப் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி தே கேன் யூஸ் த மில்க். ஆனால் காமனாக மக்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ பம்ப் பண்ணி வச்ச மில்க் வந்து ஓல்டு மில்க், அதை கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க.